ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டியா ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டியா ஸ்டோர்ஸில் பக்காவாக பிளான் போட்டிருக்கோம். 4 பேர் சேர்ந்து ஒன்றா சொல்கிறோம் அப்படின்றாங்க. கூட்டு களவாணிகளா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து உட்கார ரெடியா, ஆர் யூ ரெடி மாமா, மாமா நாங்கள் வரல மாமா அப்படிங்கிறாங்க. நம்ம மீனா சொன்னோன்னே கோரஸ் பாடுறாங்க. நம்ம ராஜி என்னடா இது 2 கூட்டு களவாணியாக ஏதோ பண்ணுது, இவங்களை பற்றி எதுவும் நினைக்கலன்னு சொல்கிறேன். கோமதி பாரு கோமதி இவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னு நினச்சி அவங்க பயப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் போனால் அங்கே சும்மாவாக ஓடுவீங்க, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வேலை சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போன இடத்துக்கு எதுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. சரி வெளியே போய்க்கலாம்ப்பான்னு சொல்லி கேட்டால் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் உன் காசில் நான் வரலப்பா, சொல்லி காமிச்சே நீ சாகடிப்பான்றாரு நம்ம கதிர். நீ நியாயமான கேள்விப்பா, நீ அப்பா மாதிரியாப்பா நடந்துக்கிற, நீ எம்டன் மகனப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க, எப்படியோ என் பேச்சை கூடாதுன்னு உங்க முடிவு பண்ணிட்டாங்க. உனக்கு வந்துட்டு ரூம் புக் பண்ணுறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தங்கமயில் ஆன்லைனில் புக் பண்ணலாமாம்மா அப்படிங்குது. ஐயோயோ மறுபடியும் முதல்ல இருந்தா வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கொஞ்சம் உஷாராயிட்டாரு. இவருக்கு தான் 5 ரூபா காசு பண்ணுனாலே ஐயோன்னு அடிச்சுக்குவாரு. இது புரியாமல் இந்த பொண்ணு பண்ணுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு ராஜு டியூஷன் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி நிற்கிறாங்க. எங்கம்மா போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குற நம்ம பழனி. எங்கேயும் போல சித்தப்பான்னு ஒரு வழியாக இவங்களை சமாளித்தாலும் கோமதி அம்மா கோவத்தில் இருக்காங்களே, அவங்கள சமாதானம் பண்ணுமேன்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் ராஜு போய் சமாதானம் பண்ணுறாங்க. அதாவது அங்கே போகிறதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. உங்களை விட்டுட்டு இருக்க முடியல, ஐஸு உருட்டடா இது உலகமாக உருட்டடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வைக்கிற ஐஸில் தாங்க முடியாமல் கோமதி அம்மாவுக்கு ஜுரம் வந்துட மாட்டுக்கு, பார்த்துமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் மாறி அட்வைஸ் பண்ணி ஐஸ் வைக்க இதை பார்த்தோன்னே நம்பிட்டாங்க நம்ம கோமதி அம்மா. அதுக்கப்புறம் மருமகள்கிட்ட பேசாமல் இருக்க முடியல. நல்ல ஒரு சிறந்த மாமியார், இப்படி ஒரு மாமியார் இருந்தால் வீட்டில் எல்லாருக்கும் பிரச்சனையே இல்லாமல் இருக்குங்க. இது இல்லாமல் நம்ம ராஜு ஒரு பக்கம் கிளம்ப நான் கொண்டு வந்து விட்றேன்ட்டாரு. பொக்குன்னு பயந்துட்டாங்க ராஜு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்